நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு இருக்கிறாங்களா, மாமியார் மாமனார் இருக்காங்களா, கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு வரணுமா, டீ போட்டு வச்சுட்டு வரணுமா, இத்தனையும் பண்ணிட்டு வந்தாதான் வெளியே வர முடியும். அப்படியே அதுக்கு வந்தப்புறமா வீடு மனசு எங்க இருக்கும்? வீட்டுல தான் இருக்கும். அது வீட்லயே மனசை இருந்தா கூட நீங்க உங்களுடைய வேலையும் இங்க செய்திருக்கிறீங்கன்னா, இந்த மாவட்டத்துல நான் எங்க போனாலும் பிரச்சாரத்துக்கு எல்லா ஊருக்கும் போவேன். அங்க போனோடனே முதல்ல அங்க மீட்டிங் போற இடத்துல பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பக்கத்துலன்னா ஏதோ ஒரு முக்கூட்ல எல்லாம் ஒரு சின்னதா மீட்டிங் போட்டு பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அங்க போய் நிற்கும் போது இந்த மாதிரி பசுமை நிற சீருடை போட்டுட்டு நீங்க தூய்மை காவலர் நிறைய பேர் ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அவங்க உட்காந்து என் மீட்டிங் கேட்பாங்க. நான் முடிச்சுட்டு வந்தானே அவங்களெல்லாம் பார்த்து ஒரு சால்வை போட்டு அவங்க கிட்டலாம் கொஞ்சம் பேசிட்டு இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒரு அரசாங்க கௌரவமான ஒரு வேலை. நீங்க இருக்கிறதுனாலதான் அந்த இடம் நல்லா இருக்கு. இல்லைன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கவே முடியாது. வீட்டையே கூட நிறைய பேரால சுத்தமா வச்சுக்க முடியாது. ஆனா அந்த ஊரையே நீங்க சுத்தமா வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்றேன். ஏன்னா அந்த வேலைன்றது சாதாரண வேலை கிடையாது. இன்னைக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது. வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு கூட மெஷின் தான் வச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஆனா அங்க குப்பை போட மாட்டாங்க. வெளிநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா குப்பை, பிளாஸ்டிக் குப்பை அதெல்லாம் தெருவில் போடக்கூடாது. ஒரு குப்பை தொட்டியில தான் போடணும். எதுவுமே நம்ம தரையில போடுறோம். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. குப்பை தொட்டி தேடின்னு போய் யாரும் போட மாட்டாங்க. அங்கங்க அப்படியே நினைச்ச நேரத்துல போட்டுருவாங்க. அப்ப குப்பை விழுந்துகிட்டே இருக்கும். அதை எடுக்கணும். அதனால அந்த வேலையை தொடர்ந்து காலையில 7 to 8 தான் பண்ண முடியும். இல்லை, எல்லா நேரமும் நடந்துட்டு இருக்கும். குப்பை இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஊரை தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய உங்க தூய்மை காவலருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல தேங்க்யூ. அததான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஊரை பார்க்கும்போது அழகா இருக்கும். ஏன்னா நீங்க அது உங்களாலதான். வேற என்ன இருக்கு? இங்க பெரிய அருவி இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்குது, மழை இருக்குது, பசுமையா இருக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊர்ல காஞ்சி போய் தான் இருக்குது. ஒண்ணும் பெருசா இருக்கா, தண்ணி கூட கிடையாது. ஆனா அந்த ஊரை சுத்தமா வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததுல அதுக்கு மேல சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் சொன்னாங்க. நிரந்தர பணி, அவங்களுடைய அந்த சம்பள உயர்வு, அப்புறம் பணி நிறைவடைஞ்ச உடனே வரக்கூடிய அந்த ஓய்வூதியம் போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதையெல்லாம் செய்யணும்னு. ஏன்னா ஏற்கனவே இதற்கான போராட்டங்களை நிறைய கடந்த வருடம் தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. அப்ப கூட சென்னையில ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப மருத்துவர் அன்புமணி அந்த போராட்டத்துல போய் கலந்துகிட்டார். டிவியில அந்த போராட்டத்தை பத்தி போடவே இல்லை. இப்ப நம்ம போராட்டம் இன்னைக்கு செய்யறீங்கன்னா அது சென்னையில